திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் பழைய பேருந்து நிலையத்தில் எல்லோருக்கும் எல்லாம் மற்றும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாள் விழா மற்றும் நிதிநிலை அறிக்கை விளக்க மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்திற்கு திருப்பத்தூர் திமுக நகர செயலாளர் ராஜேந்திரன் தலைமை வகித்தார். மேலும் இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு அரசு கொறடா கோவிச்செழியன் கலந்து கொண்டு திமுக அரசு சாதனைகள் மற்றும் நிதிநிலை அறிக்கை பற்றி சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்ட மற்றும் திருப்பத்தூர் நகர திமுக முக்கிய நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். பின்னர் கோவிச்செழியன் பேசியதாவது: ஒரே வாரத்தில் 2 முறை நரேந்திர மோடி வந்திருக்கிறார். அருமை சகோதரி நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கா கனிமொழி சொன்னதை போல் நீ வாரத்திற்கு 2 முறை அல்ல, தமிழகத்திலே குடியேறினால் கூட மோடி 40இல் ஒரு இடத்தை கூட நீ பிடிக்க முடியாது என்பதற்கான சர்வாதிகார போக்கை கையாண்டிருக்கிறாய். சர்வாதிகார போக்கை கேட்கும் அஇஅதிமுக என்ற ஒரு கட்சி இருக்கிறது. அதன் தலைவர் எடப்பாடி. திராவிட ஆரிய போராட்டம் நடக்கிறது. அண்ணாமலை நம்மை பேசுகிறார், நாம் அவரை பேசுகிறோம். ஆனால் எடப்பாடியிடம் கேட்கிறார்கள், திராவிடத்தை பற்றி கொச்சைப்படுத்துகிறதே பிஜேபி, அதை பற்றி என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டதற்கு எடப்பாடி சொன்னார், அதெல்லாம் படித்தவர்கள் பேசுகிற விஷயம். சொன்னாரா இல்லையா? திராவிடத்தை பற்றி அக்கறை இல்லை என்றால் மோடி, நீ எதற்கு அந்த கட்சியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயர் வைத்திருக்கிறாய்? அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயரை மாற்றி விட்டு போக வேண்டியதுதானே? திராவிடத்தை பற்றி அவர்கள்தான் பேச வேண்டும், படித்தவர்கள் என்று பொம்மாத்து செய்கிறாய். அதிமுக என்பது பிஜேபியின் அடிமை கூட்டம் என்பதை 4 ஆண்டுகள் நிரூபித்த நீ. ஆனால் திமுக அப்படியா? அது அகில இந்திய ரீதியில் இந்திரா காந்தி அம்மையார் இருந்த போதும் சரி, வாஜ்பாய் இருந்த போதும் சரி, மோடி அவர்கள் இருந்த போதும் சரி, என்றைக்கும் மாநில உரிமைக்கு குரல் கொடுக்கிற ஒரு பேரியக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நாடறியும் நாம் அறிவோம். திருப்பத்தூரில் இருந்து ரிப்போர்ட்டர் வெங்கடேசன்.